Hey guys, welcome to the Shin Pat podcast. நான் பாலா இந்த வாட்டி பாலா மட்டும்தான் இருக்கேன். This is our 51st episode. We have completed 50 episodes successfully, and thank you everyone for giving us a lot of support. We are very grateful. 50th episode was a huge hit, huge success. We did an interview with Mr. Sudesh Kamath, and everyone seemed to have liked it. Everyone seemed to have enjoyed it. So keep the support up, keep it coming, and ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ், இன்டர்வியூஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டஃப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் எவ்ரி திங். இந்த எபிசோட் வந்து ஜான் விக் சாப்டர் 4 பத்தி. இந்த எபிசோட் விக்னேஷ் வரல பிகாஸ் ஹி ஹாசன்ட் வாட்ச் த மூவி எட். அண்ட் யா, இது கொஞ்சம் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சது. இட் இஸ் காட்டன் டிலேட் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். இது 51st எபிசோட்ல வந்து ஜான் விக் 4. John Wick is a very interesting character. John Wick is a very interesting franchise too. ஏன்னா பேசிக்கலி அந்த ஸ்டோரி லைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எங்க முடியுதோ செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்ட்ல அதே இடத்துல தான் ஸ்டோரி லைன் நின்றுட்டே இருக்கு. இட் எக்ஸாக்ட்லி டசன்ட் மூவ் ஃபார்வர்ட். லைக் டைம் மூவ்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் தி கேரக்டர்ஸ் கோ த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்டஃப். பட் ஸ்டோரி பார்த்தோம்னா அது எந்த பாயிண்ட்ல இருக்கோ அதே பாயிண்ட்லேயே தான் இருக்கு. லைக் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியறப்போ there is a bounty on John Wick. And அந்த பவுண்டி ஆன் ஜான் விக்ங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல அந்த பவுண்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒரு பாயிண்ட்டுக்கு வருது. தேர்ட் பார்ட்ல அந்த பவுண்டி வேண்டாம், ஃப்ரீடம் வேணும்னு தான் he goes and does something, but again comes back to bite him because அவரால் வந்து அந்த என்ன சொல்றது, அந்த ஃப்ரீடம்கான 3 ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல வந்து ஒன்னு பண்ண முடியல அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவரோட லாயல்ட்டியும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த அவரை தடுக்குதுங்கிறதுனால he goes back to square one. And the square one-ல இருந்து தான் நம்ம திரும்ப fourth part ஸ்டார்ட் பண்றோம். Fourth part is the longest of all. 2 hours and 50 minutes கிட்டத்தட்ட ஓடுது. பட் என்ன சொல்றது, ஐ கெஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் வெல் ரவுண்டட் ஆஃப் ஆல் த 4 parts அப்படின்னு சொல்லுவேன். Because the way the movie has been written, the way the characters have been written, the way the emotions have been written into the screenplay, it's a very concrete, solid movie. And அவங்க 3 பார்ட்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மித் மேக்கிங் அண்ட் வேர்ல்ட் மேக்கிங், எஸ்பெஷலி இந்த ஜான் விக்கோட வேர்ல்டை வந்து கிரியேட்டட் இட் வண்டர்ஃபுல்லி வெல். அதாவது இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இப்படியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது சாலிட்லி ரெஜிஸ்டர்டு. ஸோ அப்படி ஒரு என்ன சொல்றது, மார்க் ஆல்ரெடி அவங்க ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த பார்ட்டை பாக்குறதுங்கிறது நம்புறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. பிகாஸ் வாட் எவர் ஜான் விக் டஸ் இன் திஸ் வேர்ல்ட் we can be able to believe it. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை செல் பண்ணிட்டாங்க நம்ம கிட்ட. we have bought everything. அதனாலதான் வந்து இந்த 3 பார்ட்ஸும் இவ்வளவு பெரிய சக்சஸஸ் ஆச்சு. ஒவ்வொன்றும் வந்து ப்ரொபோர்ஷனலி பிகர் ஹிட் than the previous one. So it's a huge thing to achieve. And fourth பார்ட்டும் by the looks of it, it's going to be a bigger hit than the third, and deservedly so. ஏன்னா இதுல வந்து தேர்ட் பார்ட்ல கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபீல் பண்ணாங்க, எனக்கு ஸ்லைட்டா ஒரு ஃபீலிங் இருந்தது. லைக் ரொம்ப என்ன சொல்றது, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் செகண்ட் பார்ட்லயும் ஃபீல் பண்ண அந்த கனெக்ட் வந்து இங்க ஃபீல் பண்ணல. இட் ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் ஒன் செட் பீஸ் டு அனதர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே இட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் செட் பீஸ் டு அனதர். பேசிக்கலி ஒரு 7 செட் பீஸ் தான் படமே. வி ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இனிஷியல் செட் பீஸ்ல இருந்து வி மூவ் டு ஒசாக்கா, ஒசாக்கால இருந்து வி மூவ் டு பெர்லின், பெர்லின்ல இருந்து வி மூவ் டு பாரிஸ், அண்ட் பாரிஸ்லயே வந்து வி ஹாவ் 4 டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் செட் பீசஸ். ஸோ இட்ஸ் பேசிக்கலி என்ன சொல்றது, ஒன் செட் பீஸ் ஆஃப்டர் தி அதர். நடுவில் வந்து we have some of the elements moving the screenplay forward so that we can jump into that set piece. It's a very simple, straightforward screenplay. ஆனா சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்கிரீன் பிளே 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு நம்மளை உட்கார வைக்கணும், இன்ட்ரீக் ஆக வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அங்க வந்து கேட்ச். அண்ட் தேவ் டன் இட் சோ பியூட்டிஃபுல்லி வெல். பிகாஸ் இதை வந்து நம்ம என்ன சொல்றது, சரி எப்படி இருந்தாலும் சண்டை தான் போட போறாரு, எப்படி இருந்தாலும் ஜான் விக் ஒரு 100 பேரை கொல்லதான் போறாரு அப்படிங்கறதுதான் வந்து வி ஆல்ரெடி நோ. அது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம். பட் அதையே நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா காட்ட முடியும். ஒவ்வொரு செட் பீஸ்க்கும் நடுவுல எவ்வளவு வெரைட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் தேர்ட் பார்ட்லயே வி குட் see ஆல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைட்ஸ். அண்ட் அந்த லெஜெண்ட் ஆஃப் ஜான் விக் பென்சிலை வச்சே கொள்வாரு. there is a wonderful callback to it, albeit a bit differently. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு கால் பேக். தட் இஸ் ஜான் விக், ஸ்பாயிலர் இல்ல, ஜான் விக் won't do it. அதை வந்து என்ன சொல்றது, டானி என்னோட கேரக்டர் வில் டூ இட். ஒரு நைஸ் ஹோமாஜ் மாதிரி, ஒரு நல்ல டச் மாதிரி இருந்தது.
இந்த மாதிரி படம் ஃபுல்லா நிறைய டச்சஸ். இந்த வாட்டி அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கான்செப்ட் ரொம்ப டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றது, அந்த ஜான் விக் வந்து அவருக்கு யாருமே இல்லைங்கிறத அவர் இவ்வளவு நாள் நினைச்சிட்டே இருந்தாரு. அண்ட் அந்த ஃபீலிங் ரொம்ப ஹைட்டன்ட் ஆயிருக்கும், எஸ்பெஷலி ஆஃப்டர் வாட் வின்ஸ்டன் சொல்றது கைண்ட் ஆஃப் வின்ஸ்டன் ஹேட் இஸ் ரீசன்ஸ். என்னதான் இருந்தாலும் அந்த கான்டினென்டல் வாஸ் வின்ஸ்டன்ஸ் சைல்ட். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஹி ஹேட் டு ஷூட் ஜான் விக். ஹி நியூ ஜான் விக் குட் சர்வைவ், ஸோ ஹி ஜஸ்ட் ஹேட் டு ஷூட் ஹிம். பட் அதே இருந்தாலும் ஜான் விக் வாஸ் லைக், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃப்ரெண்ட்ஸ். பட் அதுக்காக தான் அவர் வந்து when he goes to Japan and realizes that his friend would give his own life just to என்ன சொல்றது protect his word and save John Wick அப்படிங்கிறப்போ something strikes him. He becomes a bit different. அதுக்கப்புறமா he finally goes, he gets accepted back into his என்ன சொல்றது old family. That's a very interesting kind of narrative again. அந்த ஜாப்பனீஸ் இதுல யூ கேன் சி ஹவு தி சினிமாட்டோகிராஃபர் ஹஸ் பிளேட் வித் கலர்ஸ் த்ரூ அவுட். அதாவது இந்த படம் ஃபுல்லாவே ரொம்ப யூனிக்கான ஆக்ஷன் கொரியோகிராஃபி அண்ட் சினிமாட்டோகிராஃபி. ஆக்ஷன் கொரியோகிராஃபில யூ கேன் சி நிறைய வைட் ஷாட்ஸ், நிறைய லாங் டேக்ஸ் பத்தி நம்ம பேசி ஆகணும். பிகாஸ் எவ்ரி லைக் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லயுமே யூ கேன் சி ஒரு நிமிஷத்துக்கு மேலேயாவது அட்லீஸ்ட் அவங்க ஒரு லாங் டேக் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒசாக்காவில் நடக்கிற சீக்வன்ஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர்ல நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ், அண்ட் தென் மேல போயிட்டு நடக்கிற காம்பேட் சீக்வன்ஸ் பிட்வீன் த டூ பிரைமரி லீட்ஸ் ஆஃப் திஸ் மூவி. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா, ரொம்ப அழகா அந்த உள்ள இருக்கிற ஆர்ட் டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் டிசைன்ல இருந்து எல்லாமே இட் ஜஸ்ட் கேம் டுகெதர் அஸ் அ ஹோல். யூ கேன் சி அவ்வளோ டீடைல்டா வந்து வேர்ல்டை பில்ட் பண்ணி அவ்வளோ அழகா ஒரு செல்ஃப் அவேர்னஸோட எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் இது ஐ கெஸ் இட் ஹெல்ப்ஸ் தட் தே brought in Dan Laustin, who has worked with Guillermo del Toro a lot. So இந்த என்ன சொல்றது, இந்த வேர்ல்ட் பில்டிங் ஆல்ரெடி நடந்துச்சு. இப்போ இந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம டீப்பா டிராவல் ஆகிறோங்கிறப்போ we had to get the feel of it. ரொம்ப இன்ஸ்டிங்டிவா அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு he helped a lot, I guess. Because we could see இப்போ வந்து ஒரு சிட்டிஸ்கேப்பை பார்க்குறப்போ நிறைய நியான் லைட்ஸ் I guess ஜான் விக்ல வந்து இந்த சிட்டிஸ்கேப்பை நைட் டைமிங் காட்டுறப்போ it has become kind of trademark thing for these John Wick movies. And இது வந்து இங்க இன்னுமே நம்ம புஷ் பண்றோம். எப்படி புஷ் பண்றோம் அப்படிங்கிறப்போ நிறைய மைத்தாலஜி பத்தின ரெஃபரன்சஸ் வருது, நிறைய சின்ன சின்ன விஷுவல் கியூஸ் வருது. அண்ட் ஈவன் சிங்கிள் ஷாட்ஸ், அதுவே ஒவ்வொரு செட் பீஸ்க்கு ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு we could see from different angles. லைக் இப்போ அந்த என்ன சொல்றது, பாரிஸ்ல வந்து கடைசிக்கு 2 ஃபைட் முன்னாடி அந்த ஒரு டைலபேட்டட் பங்களால நடக்கிற பெரிய ஃபைட் வந்து டாப் ஆங்கிள் சிங்கிள் ஷாட்ல கவர் பண்றாங்க. which is stunning because you have to go through rooms, you have to go through shafts, and you still have to manage to cover the people who are fighting. So that was outstanding. And even ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இனிஷியலா நம்ம பாக்குறப்போ பவரி கிங் comes and recites something from Dante's Inferno. So அது வந்து basically the lines convey the meaning, in a way that it's an introduction to hell. அதுதான் பேசிக்கலி. அதுக்கப்புறம் ஒரு பென்டகிராம் அப்படியே கொளுத்தி விட்டுட்டு ஜானை பாக்குறப்போ பேசிக்கலி என்ன சொல்றது, இந்த ஜானோட ஆப்ரேட்டிங் ஃபீல்ட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் த இன்ஃபர்னல் அபிஸ், லைக் எண்ட்லெஸ் பாட்டம். அதுல அப்படியே கொழுந்து விட்டு எரியற அபிஸ்குள்ள ஜான் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஜான் போய் எல்டரை கொள்றாரு. அகைன் another ஹியூஜ் ஸ்பாய்லர் அலர்ட் இது. அது ஒரு மாதிரி அப்படியே ஒரு தீ பொறி பறக்க, ஒரு அனல் பறக்கிற ஒரு டெசர்ட்குள்ள he goes and does that. அண்ட் கரெக்டா அவர் வர அப்படியே பின்னாடி ஹொரைசான்ல வந்து சன் அப்படி வரும். இவர் எமர்ஜ் ஆறாரு, சன் வரும். ஜான் அப்படியே ஃபுல் பிளாக்கா அப்படி பயங்கரமா என்ன சொல்றது, ஒரு கிரிம் ரீப்பர் மாதிரி, ஒரு கில்லிங் மெஷின் மாதிரி ஒரு டார்க்னஸ் எம்ப்ரேஸ் பண்ணிட்டு வராரு ஒருத்தர். ஸோ கேன் சி அதுக்கு இல்லாம, ஏன்னா மத்த எல்லாமே லைட்டா இருக்கு. லைக் ஈவன் த சாண்ட் இஸ் லைட்டர், everyone else is wearing lighter clothes. So you can see John தான் இங்க dominant force. He set out to kill that elder is basically above the table அப்படிங்கிறப்ப அவரை கொல்றப்ப எவ்வளவு மெனசிங்கா இருக்கணும். வேர்ட்ஸால கன்வே பண்ணல, இதால கன்வே பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் த்ரூ imagery, it's just through costume design. Because John speaks what 380 words in this movie, which is actually lesser than 100 to 120 words lesser than the first movie. ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து ஃபர்ஸ்ட் மூவி 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான். இது 2 மணி நேரம் 50 நிமிஷம். ஜான் விக்கு நிறைய, கியானுக்கு நிறைய ஸ்கிரீன் டைம் இருக்கு. அண்ட் இட்ஸ் லைக் he speaks only 380 words. ஸோ
it's stunning how they managed to do it. And yeah, coming back to ஒசாக்கால வந்து அந்த ஒவ்வொரு செட்டிங்கையும் வந்து யூனிக்கா நம்மளுக்கு காட்டணும். ஒசாக்கானா எப்படி இருக்கும், நம்ம யூஸ்வலா ஸ்டீரியோ டைப் பண்ற மாதிரி காட்டாம நம்மள வந்து நிறைய ஃபர்ஸ்ட் வந்து வெளியில இருக்கிற அந்த மார்க்கெட் வழியாலாம் வரப்போ வி சி த நியான் லிட் த ட்ரேட்மார்க் ஜான் விக் லைட்டிங். அங்க இருந்து நம்ம வந்து உள்ள வரப்போ ஒரு பயங்கரமான இமேஜரி எங்க வரும்னா, இப்போ ஜான் விக் வந்து என்ன சொல்றது, அந்த ஷிமாசு கோஜி கிட்ட பேசுறப்போ லைக் ஒரு ரானினும் ஒரு சக்குராவும் வந்து எப்படி வந்து அவங்க நிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு செரி பிளாசம் ட்ரீ முன்னாடி நின்றுட்டு they would have this wonderful conversation. அது பயங்கரமான இமேஜரி. அகெயின் ரானின் சக்குரா பத்தி தெரியும்னா just go and read some Japanese manga. அது ஒரு பெரிய லெஜெண்ட். அப்படி இல்லைன்னா பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா யூ be able to know that as well. ஸோ அதுலயும் நீங்க பார்க்கலாம். அது அப்போ வந்து தேர் லைக் என்ன சொல்றது, ரிகவுண்டிங் அவங்களோட பழைய நினைவுகள், பேசிக்கலி லாஸ், கில்ட் அண்ட் வாட் எவர் ரிக்ரெட் தே ஹேவ், தேர் ட்ரைங் டு ரிகவுண்ட் எவ்ரி திங். ஸோ அதுல நம்ம வந்து இப்போ சக்குரா இஸ் கைண்ட் ஆஃப் லைக் சிம்பிள் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். பேசிக்கலி லைஃப் அண்ட் டெத், பியூட்டி அண்ட் ரினுவல், அதுதான் வந்து இங்க ஜான் விக். ஸோ இதை வந்து நம்ம சீரீஸ் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கோம் பிகாஸ் ஜான் விக்ஸ் கிராஃப் இஸ் லைக் அப் டவுன், லைஃப் டெத், இட் ஜஸ்ட் கோஸ் பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அண்ட் அந்த டைம்ல கரெக்டா சக்குராவை சுத்தி அப்படி இந்த ரெட் லைட் பேக்ரவுண்ட்ல வந்து எங்களுக்கு ஆகும், விச் ஐ கெஸ் என்ன சொல்றது, அங்கேயே தேர் இண்டிகேட்டிங் தட் அந்த ரெட் தான் வந்து சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம் பண்ண போறாரு ரெட்டை வச்சு. ஐ கெஸ் ஐம் டாக்கிங் டூ மச் லைக் செல்வராகவன் ஒரு செல்வராகவன் ஃபேன் ஹூஸ் ட்ரைங் டு டீகோட் த மூவி. பட் இங்க ஆக்சுவலாவே இந்த கலர்ஸ் பிளே ரோல் தான் நான் நினைக்கிறேன் பிகாஸ் அது அப்படிதான் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து வி மூவ் டு த சீன் வேர் ஹி டைஸ், வேர் த கோஜி கேரக்டர் டைஸ். அங்க வந்து வி கேன் சி ஹவு அந்த கெயினும் இவங்கள எப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கறதுலயே வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு டெத் டோல் பின்னாடி இருக்கும். கரெக்டா ஹி வில் பி சிட்டிங் தேர். அகெயின் லிட்டில் திங்ஸ், பட் அதை வந்து ரொம்ப அழகா வந்து செஞ்சிருக்காங்க. அண்ட் கெயினுக்கும் ஜானுக்கும் நடக்கிற அந்த செட் பீஸ் அகெயின் உள்ள பயங்கரமான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு சாமுராய் வெப்பன்ஸ் அண்ட் இந்த ஜாப்பனீஸ் வார் ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் யா தேவ் made sure that the culture is represented in the right way possible. ரொம்ப கல்ச்சுரல் அப்ராப்ரியேஷன் இதுவும் இல்லாம, which is very good. அண்ட் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். கெயின், அதாவது ராணி என்னோட கேரக்டரும் கியானுவோட கேரக்டரும், கெயின் அண்ட் ஜான் தேர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். பட் people are motivated because of என்ன சொல்றது, ஜான் விக் is motivated by his need to get freedom, whereas Kane is motivated by his need to protect his family. And Mr. Nobody, the third lead of this movie, is driven by the need to get money because he just wants a good life. So all three had different needs, all three operate differently, but the only motive for them is என்ன சொல்றது, அவங்க ரெண்டு பேருக்கு ஜான் விக்கை கொண்டு ஜான் விக்கு இவங்களை தப்பிச்சு இவங்களை தாண்டி போனாதான் he'll get freedom. So how can they do it அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் வெரி என்ன சொல்றது, பயங்கரமா இது பண்ணிருப்பாங்க. அண்ட் அகெயின் கெயினோட first fight sequence in that Osaka Continental, I don't think they've been able to pull off such a stunning sequence of action choreography in recent years, because ஒரு பிளைண்ட் மேனா இருந்துட்டு அவரை வந்து நம்ம நம்ப வைக்கணும் again, because அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, us witnessing him take up a fight and fight with everyone. So it was again stunning to see how beautifully the entire thing was made. And கடைசியில வந்து again இன்னொரு ரெட் எங்க வரும் அப்படின்னா, when he leaves the Continental and boards the subway, அப்போ வந்து இந்த கோஜியோட டாட்டர் அக்கீரா played by a famous pop star, அவங்க வந்து கடைசியில வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுப்பாங்க. அதாவது இஃப் யூ டோன்ட் கில் ஹிம் ஐ வில் அப்படின்னு சொல்லிட்டு கெயின் சொல்லுவாங்க. கெயின் தான் அவங்க அப்பா பண்ணிருப்பாரு அப்படிங்கறதுனால அப்பவும் ஒரு ரெட் வரும் அகெயின். அது வந்து அந்த ரேஜ், டிஸ்ட்ரக்டிவ் ஃபீலிங்ஸ். அகெயின் தீஸ் கலர்ஸ் ஆர் யூஸ் வெரி இன்டென்ஷனலி, பிளேஸ்ட் வெரி இன்டென்ஷனலி. ஸோ அகெயின் நான் வந்து ரொம்ப ஒரு செல்வராகவன் பைத்தியம் மாதிரி கலர்னு சொல்லிட்டு இருக்கேன், தப்பா நினைச்சிட்டாதீங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் த வே தேவ் பீன் ஏபிள் டு புல் இட் ஆஃப். அண்ட் இது ஆக்ஷன் கொரியோகிராஃபி பத்தி பேசுறப்போ அடுத்த செட் பீஸ் இன் பெர்லின், கிலா, அந்த கேங்கோட ஹை டேபிள்ல இருக்கிற மெம்பரோட கேங்கோட போய் ஃபைட் பண்ணும். கிலா பேசிக்கலி ஹி ஹஸ் டு கில் கிலா.
that is again a stunning piece of choreography and என்ன சொல்றது ஒரு சினிமாட்டோகிராஃபி. எனக்கு அந்த அந்த ஃபைட்ல ஒண்ணு என்ன வியர்டா இருந்துச்சு அப்படின்னா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஜிடிஏல வர என்பிசிஸ் மாதிரி, நான் பிளேயபிள் கேரக்டர்ஸ் மாதிரி சும்மா ஆடிட்டே இருக்காங்க, நின்னுட்டே இருக்காங்க. இங்க ரெண்டு பேர், ஒரு ஆள் பெருசா இருக்காரு, இன்னொரு ஆள் ரொம்ப பயங்கரமா இன்டென்சிட்டியோட இருக்காரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மொங்க மொங்கன்னு குத்திக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. பட் அப்படி அடிச்சுக்கிறப்போ யாருமே வந்து என்ன சொல்றது பார்த்துட்டு பயந்து ஓட மாட்டாங்க கிட்ட. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஸ்டார்ட் டிஸ்பர்சிங். பட் அங்கேயே இன்னும் ஆடிட்டே இருக்காங்க. ஐ கெஸ் they wanted to emphasize that party நடக்கிறப்போ சவுண்ட் பயங்கரமா இருக்கும், so people don't care, no, but it felt a bit odd there. But again, that scene was stunning on its own. பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஆக்ஷன் கொரியோகிராஃபி. அண்ட் அங்கேயும் வந்து ரொம்ப கவுடியான கலர்ஸா இருக்கு. அதாவது பேசிக்கலி ஜான் இஸ் பேக் டு ஹிஸ் பிளேயிங் ஃபீல்ட். ஒரு மேன் ஹண்ட் பண்ற இடத்துக்கு திரும்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கிரிட்டியான கலர் பேலட் யூஸ் பண்ணிருக்காங்க அங்க. அண்ட் தென் பெர்லின்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறமா he will get reinstated to the high table அந்த ஃபேமிலி மூலியமா, so that he goes back to Paris now to fight basically that Marquis guy, so that Marquis guy fight பண்ணா he'll get independence அப்படிங்கிறது தான் இங்க ஒரு தீமே இப்போ. ஸோ ஃபைனலி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து came in because someone killed his dog. So he practically wanted out immediately, but அது முடியல. ஏன்னா செகண்ட் பார்ட்ல ஸ்டார்டிங்லேயே ஒரு பிளட் ஓத் எடுத்துட்டு வந்து அங்க இருந்த அப்படியே அவர் உள்ள திரும்ப சர்க்கிள்குள்ளேயே மாட்டிட்டார். ஸோ ஹி பேட்லி வாண்ட்ஸ் டு கெட் அவுட் நோ, லைக் போதுண்டா சாமி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிளம்புறப்போ சிங்கிள் காம்பேட் ஃபைட் வச்சு அதில் ஜெயிச்சா மட்டும்தான் இவரால் வந்து வெளியில போக முடியும் அப்படிங்கிறதுனால இவர் வந்து அங்க சேலஞ்ச் பண்றாரு. அண்ட் அங்க எகேன் அந்த டிராபிக் குள்ள நடக்கிற ஒரு செட் பீஸ் outstanding. I was astounded that they were able to pull that off, especially with all those long takes. ஏன்னா காருக்குள்ள சண்டை போடுவாங்க, பைக்ல இருந்து சண்டை போடுவாங்க, ரோட்ல அடிச்சுப்பாங்க, சுத்தி சுத்தி அது கேமரா போயிட்டே இருக்கும். லைக் I don't know how they were able to pull it off. So many actors, so many stunt actors. என்ன சொல்றது, இவ்வளவு பேரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்றதுங்கிறது நாட் an easy task. So again, that was a stunning piece of art, if I have to say. And speaking of art, இந்த டூவல்ல ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது இந்த டிராபிக்ல வர ஸ்டண்ட் சீக்வன்ஸ்க்கு முன்னாடியே they'll have another sequence where அது ஒரு பொயட்டிக்கான மூமெண்ட். ஆக்சுவலா ஜானும் கெய்னும் வந்து இந்த ஒரு காத்திக்கான கத்தீட்ரல்ல உட்காந்து they would just talk. கேண்டில்ஸ் மட்டுமே லைட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அழகான கத்தீட்ரலுக்குள்ள அது ஒரு மாதிரி I guess there were a lot of biblical references back and forth. And ரொம்ப அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் பேசுவாங்க. பிகாஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து can't pray for redemption. யாராவது ஒருத்தர் செத்து போயிடுவாங்க அடுத்த நாள் அப்படிங்கிறது தான் அங்க. ஸோ யா அது வந்து பயங்கரமா இது பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2வது ஃப்ளோர்ல இருந்து விழுவாரு. எனக்கு அதெல்லாம் லிட்டரலா பாக்குறப்போ கேம் அப்படியே ஒரு மேக்ஸ் பெயின் அந்த மாதிரி ஒரு கேம்ல மேல இருந்து டம்முன்னு போயிச்சு கார்ல குச்சி ஓடுவோம். It kind of felt like that, but it was fun. Again, it was done very real way. Obviously ropes, slings, cables எல்லாம் போட்டு தான் பண்ணிருப்பாங்க, but it felt real. And அவங்க அதே மாதிரி வந்து இந்த ஃபைட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டைலபேட்டட் பில்டிங் குள்ள நடக்கிற ஃபைட். அங்க வந்து ஒரு அழகான டச் வித் திஸ் டாக், மிஸ்டர் நோபடிஸ் டாக் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்பீக்கிங் ஆஃப் மிஸ்டர் நோபடி, அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்க் வந்து கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் a bit rushed, bit immediate. It could have been a tiny bit more elaborate, not ரொம்ப இதா இருந்திருக்கும். ஏன்னா because obviously John saves his dog. His dog is his life, his dog is his companion. So அந்த நாயை ஒரு செகண்ட் பார்த்துட்டு அவர் திரும்புறப்போ இட் மஸ்ட் ஹவ் ஃபெல்ட் நைஸ் ஃபார் ஹிம். பட் அது ஒண்ணுதான் என்ன சொல்றது கொஞ்சம் ஆடான எலிமெண்டா தெரிஞ்சுது ஹோல் மூவி. அண்ட் தென் இந்த பெனல்டிமேட் ஃபைட் சீக்வன்ஸ், அவரு ஸ்டேர்ஸ் ஏறி வராரு. ஸ்டேர்ஸ் ஏறி வந்தாதான் யூ வுட் ஹேவ் டு ரீச் த டாப். அப்பதான் சன்ரைஸ்க்குள்ள அவர் வந்து அந்த டாப் வந்தாதான் ஃபைட் பண்ண முடியும், இல்லைன்னா அவரை வந்து கில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஸோ அவர் ஏறி வரத்துக்குள்ள அவருக்கு ஏகப்பட்ட தடைகள். அது பேசிக்கலி சிம்பலைசஸ் த என்டையர் ஃப்ரான்ச்சைசி அண்ட் who John Wick is as a character, as a person. He climbs up, he's pulled back down. He climbs up again, he's pulled back down again. He climbs up again only to get pulled back down again. நல்லா கீழே வரைக்கும் போய் விழுவுறாரு இந்த வாட்டி. ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணாரு அங்கேயே. அண்ட் அங்கதான் வந்து ஃப்ரெண்ட் நீட்
அந்த ஒரு என்ன சொல்றது ஃப்ரெண்டுக்கு வந்து காப்பாத்துற இன்னொரு ஃப்ரெண்ட் வரும். அங்கதான் ஹி ரியலைசஸ் தட் ஓ ஓகே ஐ ஸ்டில் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. பிகாஸ் கெயின் வந்து ஏன்னா கெயினுக்கு வந்து ஜான் விக்க கொன்னாதான் வந்து கெயினுக்கு வந்து அவரோட டாட்டருக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்கும், அவருக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதனால அவர் ஜான் விக்க ஹெல்ப் பண்றாரு. ஆப்வியஸா பர்சனல் மோட்டிவ்னு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட வந்து டக்குன்னு வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்தி அந்த இடத்துல தான் ஒரு ஹொமாஜ் வேற பென்சில் கொண்டு. அண்ட் இப்போ ஒருத்தருக்கு மட்டும் இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் சேர்ந்தா டூ டு டாங்கோ, ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கிடைக்கும் இன்னொருத்தருக்கும். ஸோ தட் அவங்கள நம்ம பேசிக்கலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை மேலே ஏற்றி விட பார்ப்போம். I guess at least that's what good friends do. That's what my friends do to me. So அப்படி இருக்கிறப்போ we climb up and eventually reach the top together. So அது ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட். அந்த லாஸ்ட் 1 hour was actually very poetic and very emotional throughout the movie. அதாவது ஜான் ரியலைசிங் தட் லைஃப் வந்து ஒண்ணுமே இல்லை, ஒரு எம்டி வாஸ்ட் ஸ்பேஸ் வாக்யூம், ஒரு எம்டினஸ் மட்டும்தான் இருக்கிற ஒரு லைஃப் அப்படிங்கிறது he slowly starts realizing. And finally the duel happens and John very interestingly does something. And even though he gets shot, he kills Marky because he holds that one bullet back and doesn't shoot Kane. Kane is literally shocked. அதாவது ஓகே நம்மளையும் காப்பாத்தி ஃப்ரீடமையும் வாங்கிட்டான் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இட்ஸ் பேசிக்லி பேயிங் கெயின் பேக் ஃபார் வாட் ஹி டிட் ஏர்லியர் டு ஜான், சேவிங் ஹிம் அண்ட் பிரிங்கிங் ஹிம் டு த டாப். அது ஒரு நல்ல இது. அண்ட் அகெயின் தி சினிமாட்டோகிராஃபி ஆஃப் தட் சீன், ஓ மை காட், as the sun slowly starts towering above the Paris suburbs and the high-rise buildings, these days fight. And then in the fight ends, the sun just engulfs John completely. அது ஒரு அழகான இது, பொயட்டிக்கான மூமெண்ட். ஜான் just goes and sits ஒரு கார்னர்ல அப்படி உட்காந்து, he's finally a free man. And I mean, at least they show in there that John passes away. இது உண்மையா அவர் இறந்துட்டாரா திரும்பி வருவாராங்கிறது இட்ஸ் அப் டு ஆர் இன்டர்பிரிட்டேஷன். பட் we can see that he's finally become a free man. He's finally become an independent man. இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாம எல்லாத்தையும் விட்டு ஒழிஞ்சிட்டு he can now live with the memories of his wife அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல டச். ஈவன் தோ தட் லைஃப் would last for just 1 minute or 2 minutes, அவர் அந்த இண்டிபெண்டன்ட் மேனா தான் வந்து அவர் அங்க சாகுறாரு. அதாவது அவரோட சாவு அவர் கையில தான் இருந்திருக்கு கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது. அண்ட் இட் வாஸ் எம்பசைஸ்ட் பை திஸ் பியூட்டிஃபுல் டயலாக், those who cling on to life die, those who cling on to death live. And John was clinging on to death all along. அவர் சாவை கையில புடிச்சிட்டே தான் எல்லா இடத்துக்கும் போனாரு, எல்லாத்தையும் இந்த இண்டிபெண்டன்ஸ்க்காக கேட்டுட்டே இருந்தாரு. ஸோ he was living all along because he was clinging on to death. But when he started clinging on to life, he passed away a peaceful man because now he had the whole life in his control, in his hands. So he was clinging on to his life. And Cain was clinging on to his life because he had to protect his daughter. His daughter was his life. ஸோ அது ஒரு ரொம்ப அழகான மெட்டஃபரா வந்து அங்க சொல்லியிருப்பாங்க. ரொம்ப கம்மி டயலாக், பட் என்ன சொல்லணுமோ அதை நெத்தியில் அடிச்ச மாதிரி கரெக்டா சொல்லிட்டே போயிட்டே இருக்காங்க படம் ஃபுல்லா. அண்ட் இட்ஸ் வெரி குட் திங். ஏன்னா 140 பேரை கொண்டிருக்காரு இந்த பார்ட்ல. 3 பார்ட்டியும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 450 பேர் கிட்ட கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்ல தான் ஐ கவுண்டட் டில் லைக் 130 135. பட் நானே ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் 140ன்னு. 380 words it was there on one of the variety articles about this movie. And yeah, இது வந்து some people might feel the pace of it because 2 hours 50 minutes கிட்ட என்னதான் இருந்தாலும் ரொம்ப லென்த்தியான ஒரு டியூரேஷன் தான். But I guess it was necessary to let us feel about the characters, let us care about the characters and the situations they were put into. அதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். பிகாஸ் நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒருத்தவங்க கிட்ட வந்து நாங்க இதை பத்தி கேட்கிறப்போ ரொம்ப நம்ம பிரான்டிக்கா எடிட் பண்றோம் நிறைய படங்களுக்கு, இது வந்து நம்மள அந்த எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட விட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்றப்போ he also felt the same. அவரும் அதே மாதிரிதான் வந்து நம்மள்ட்ட சொன்னாரு. ஸோ ஜான் விக் வந்து அதை வந்து ரொம்ப கரெக்டா கிராக் பண்ணியிருக்காங்க. லைக் எந்த மொமெண்ட் நம்மள லிங்கர் ஆக விடணும், அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் நம்மளுக்கு போர் அடிக்காம எப்படி ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிறது they have nailed it. So it's been a few weeks since the movie released. 3 weeks ஆயிடுச்சு. This might be a bit late, most of us might have watched it, but பார்க்கலன்னா please go and watch it if it's running in the theater, or just wait for its OTT release or whatever, because it's a very 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 well made action movie. ஒரு ஆக்ஷன் அஃபிஷியனாடோவா இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் மூவி ஃபேனா இருந்தாலும் just don't miss it, because and even for a normal movie fan, ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா, ரொம்ப ஒரு ஆடியோ விஷுவல் மீடியமா எவ்வளவு ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு ப்ராப்பரா யூஸ் பண்ணி நமக்கு டெலிவர் பண்ணிருப்பாங்க இந்த ப்ராடக்ட். ஸோ ஜான் விக் சாப்டர் 4
I guess it's a very fitting conclusion, at least for a while, even if it's a temporary conclusion. இப்போதைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்டரியான ஃபுல் ஸ்டாப். ஆப்வியஸா ஒரு ஸ்பின் ஆஃப் வருது, கனாடி அண்ட் மாஸ் பாலரினா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம ஃபியூச்சர்ல மூவிஸ் வரலாம், வராம போகலாம். பட் அஸ் ஆஃப் நவ் ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியா, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான நோட்ல இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. அண்ட் ஆன் தட் நோட் ஐம் ஆல்சோ கோயிங் டு சைன் ஆஃப். Once again, thank you for all your support over these 50 episodes. 52 உடனே வரப்போகுது, 53, 54, 55 நிறைய நாங்க இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் பிளான் பண்ணியிருக்கோம். we have I mean, we have some amazing interviews lined up, so please stay tuned, wait for the next week or two, and get to listen and see all of our content out there. Thank you. Bye.